வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் 65. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஒயிட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்துடலாம். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் நம்ம இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் நம்ம எல்லா முட்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை எல்லாத்தையுமே வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. கொஞ்சம் மஞ்சத்தூள். ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்காங்க. இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த முட்டையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஈவனாக கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம இதில் கலந்து விட்டாலே போதும், தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நான் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து இதை சின்ன சின்ன உருண்டையை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்திருக்குங்க. எல்லாத்தையுமே வந்து இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அந்த எண்ணெயில் வந்து ஒரு 3 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. பூண்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஈவனாக கலந்து விடுங்க. அவ்வளோதான், எக் 65 ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி எக் 65 நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.